அரசியல் நிர்ணய சபையோட கூட்டங்கள் பத்தி பார்க்க போறோம். அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு கூட்டப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 காலை 11 மணி அளவில் புதுடில்லியில அரசியலமைப்பு அரங்கில் கூடியது. முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த முதல் கூட்டத்தோட தீம். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 211 பேர். முதல் கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 211 பேர். இக்கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள்ல மிகவும் வயதானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சச்சிதானந்த சின்ஹா தான் மிகவும் வயதானவர். சோ இந்த கூட்டத்தின் ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலனி அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவரா தலைமையேற்கும்படி கேட்டுக்கொள்கிறாங்க. இப்ப தற்காலிக தலைவரா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமை ஏற்கிறாரு. இந்த கூட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சி இதை நிராகரிக்குது. முதல் கூட்டத்தை அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டத்தை முஸ்லீம் லீக் கட்சி நிராகரித்தது. சோ தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை பிரான்ஸ் நாட்டில இருந்து தான் எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். அப்ப அடுத்தது அரசியல் நிர்ணய சபையோட இரண்டாவது கூட்டத்தை பார்க்கிறோம். இரண்டாவது கூட்டம் அடுத்த 2 நாள்லயே கூடியிருது. டிசம்பர் 11 அன்னைக்கு 1946 டிசம்பர் 11 கூட்டப்படுது. இந்த அரசியல் நிர்ணய சபையோட இரண்டாவது கூட்டம் என்ன அப்படின்னா, நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது. இந்த சச்சிதானந்த சின்ஹா இந்த 3 டேஸ்ல இறந்திருப்பாரு. ஆல்ரெடி பார்த்திருப்போம் நம்ம. இவர் ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டெம்பரரியில பெர்மனண்டா ஒரு ஹெட்டை செலக்ட் பண்றாங்க. அவர் தான் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்து அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் இதே நாள்ல செலக்ட் பண்ணப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த தீம் என்ன அப்படின்னா, இந்த இரண்டாவது கூட்டத்தோட தீம் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா இந்த இரண்டாவது கூட்டத்தோட கருப்பொருள். அப்ப டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சோ துணைத் தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா H.C. முகர்ஜி அண்ட் V.T. கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேருமே வேறுபட்ட காலங்கள்ல தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அரசியல் அமைப்பு முன்மாதிரி வரைவினை வரைந்த B.N. ராவ் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்படுறாரு. இங்க சட்ட ஆலோசகர் யாருன்னா B.N. ராவ். H.C. முகர்ஜி ஜான்வரியிலையும் அதுக்கப்புறம் ஒரு 7 months கழிச்சு தான் இந்த V.T. கிருஷ்ணமாச்சாரி செலக்ட் பண்றாங்க. இவங்க அப்படியே ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க ஒர்க்கை. ஸோ இதை நம்ம பின்னாடி வர வீடியோஸ்ல பார்க்கலாம். அடுத்து அரசியலமைப்பு முன்மாதிரி வரைவினை வரைந்த B.N. ராவ் தான் அரசியல் நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகரா நியமிக்கப்படுறாரு. சட்ட ஆலோசகர் யாரு? B.N. ராவ். நெக்ஸ்ட் கூட்டத்தை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.